ஒருத்தர் உங்களை விட நல்லா இருக்காங்க தெரிஞ்ச உடனே உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதா? அவனுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ், அவளுக்கு நல்ல ஜாப் இருக்குது, நான் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கேன், அவனுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கை நமக்கு ஓகே தான். ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையே ஒரு குறை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் கம்பாரிசன். உண்மையிலே இந்த கம்பாரிசன் நல்லது தான். இந்த கம்பாரிசன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் கம்பாரிசன்னா என்ன, அது எதனால் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த கம்பாரிசன் மூலமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது புவி மைண்ட் செட். இங்கே ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை 1% முன்னேற்றும் ஒரு புதிய சிந்தனையை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் கொலீக் ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு சின்ன வலி இருக்கும். ஏன் எனக்கு இல்லை? நம்ம அவங்களோட எந்த விதத்தில் கம்மியாயிட்டோம், இல்லைன்னா நம்மளோட அவங்க எப்படி பெட்டராக இருக்காங்க. இது ஆஃபீஸில் மட்டும் இல்லை, காலேஜில், ஸ்கூலில், எல்லாத்துலேயுமே இது நடக்கிற விஷயந்தான். கம்பாரிசன் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது வந்துட்டு நம்மளுக்கு அதே பற்றிய நினப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணமோ அவங்களே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிப்போம். இப்போ இதெல்லாம் எப்படி வருது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வந்துச்சு, நம்மளுக்கு வரல அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? எந்த விஷயத்தால் அவங்களுக்கு கிடச்சது நம்மளுக்கு கிடைக்கல? கம்யூனிகேஷனா, இல்லை ப்ரெசன்டேஷனா, இல்லை நம்மளை ஆட்டிடியூடா, எங்கே நம்ம மிஸ் ஆகிறோம், அவங்க எங்கே அதில் ஸ்கோர் பண்ணுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கம்பாரிசன் உண்மையிலே நம்மளுக்கு நல்லது தான் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, கம்பாரிசன் அப்படின்ற நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க இன்னர் டிசைர்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபிட்டான இருக்கவரை பார்த்து கம்பேர் பண்ணிங்க வச்சுங்க, உங்கள் ஆள் மனசில் நீங்களும் அந்த அளவுக்கு ஃபிசிக் அடையணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நல்ல அறிவாக இருக்கிறது, நல்லா வேலை செய்கிறது, இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கம்பாரிசன் வர்றதுக்கான காரணம் நம்ம மனசில் அதே மாதிரி ஆகணுன்ற ஒரு ஆசை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி அடையலான்றத யோசித்தோம்னா கண்டிப்பாக இந்த கம்பாரிசன் நல்லதுக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கம்பாரிசன் அப்படின்றது ஒரு எமோஷனல் ஊண்டாக கூட இருக்கலாம். சின்ன வயசில் நம்மளுக்கு ஏற்பட்ட காயங்கள் மனசளவில். உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து தான் வளர்ந்துருப்போம், கேட்டு தான் வளர்ந்துருப்போம். உதாரணத்துக்கு, அவன் பார் எப்படி படிக்கிறான், நீ சரியாக படிக்க மாட்ற, அவன் பார் எந்த அளவுக்கு ஓடி ஆடி விளையாடுறான், நீ விளையாட மாட்ற. ஸோ இந்த கம்பாரிசன் எல்லாத்துலேயுமே இருக்கும். அவன் அழகாக இருக்கான், அழகாக இல்லை, அறிவாக இருக்கான், அறிவாக இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கம்பாரிசன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட மைண்டில் ஒரு ஆழமான ஒரு எமோஷனல் ஊண்டாகிடும். இந்த எமோஷனல் ஊண்டு தான் நம்ம அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒருத்தரோட ஒரு விஷயத்தில் பெட்டராக இருப்பீங்க, அதே மாதிரி இன்னொருத்தவங்க உங்களோட வேறு ஒரு விஷயத்தில் பெட்டராக இருப்பாங்க. ஒரு சிங்கம் பார்த்திங்கன்னா சிறுத்தை மாதிரி ஓட முடியாது, ஒரு சிறுத்தை யானை மாதிரி பலமாக இருக்காது, ஒரு யானை மீன் மாதிரி நீந்த முடியாது. எல்லாத்துக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம எந்த அளவுக்கு பெட்டராக மாற்றுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் 10th இந்த மார்க் எடுத்துருக்கீங்க, அடுத்து +1 இதோட பெட்டரான மார்க் எடுக்கிறது அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பெட்டர் பண்ண தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவனோட நம்ம பெட்டர் ஆகணும்னு என்றைக்கும் பார்க்க முடியாது. ஏன்னா உலகத்தில் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது அடுத்தவங்களை கிடையாது, உங்களை மட்டும்தான். முன்னத்தோடு நம்ம எப்படி இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த மாதிரி கம்பாரிசன் தான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கும். உங்கள்கிட்ட பைக் இருக்குது, ஆனால் நீங்கள் கார் வச்சுருக்கவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறீங்க வச்சுங்க, அது தப்பு கிடையாது, நல்லது தான். நம்மளும் அடுத்து கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அதை அடையிறதுக்கான நீங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கலாம். இதே நீங்கள் மறுபடியும் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இதோட லக்ஸரியாக கார் வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும், வேறு ஒரு பெட்டராக கார் வாங்கணும், இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி அடுத்துன்னு சொல்லி கம்பேர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதால் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ அதனால் முன்னே இருந்தோட நம்ம இப்போ எப்படி இருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோம், அந்த கம்பாரிசன் தான் பெட்டர். அதனால் எப்பவுமே கம்பாரிசன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது அடுத்தவங்களுக்காக இருக்கக்கூடாது, உங்கள் கிட்டே தான் இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையில் 1% முன்ன இருந்ததை விட பெட்டராக்கிற எல்லா விதமான கண்டென்ட்டும் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எதை பற்றியாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கேஸ், பாய்.